வேலூர் பத்திரப்பதிவுத்துறை ஊழல் அதிரடி புலனாய்வு. தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் மாநகரின் இதய பகுதியான வேலப்பாடி, இங்கே செயல்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகம் இன்று பொதுமக்களுக்கான சேவை மையமாக தென்படவில்லை. மாறாக அதிகார மட்டத்தின் ஆசீர்வாதத்தோடு புரோக்கர்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் திமிங்கலங்களின் அபிமான இல்லமாக உருமாறி நிற்கிறது. தமிழகத்திலேயே அதிக லஞ்ச புகார்கள் எழும் துறைகளில் பத்திரப்பதிவுத்துறை எப்போதும் முதலிடம். ஆனால் வேலூர் அலுவலகத்தில் அரங்கேறும் விதிமீறல்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தையே அதிர வைத்துள்ளன. சார் பதிவாளர் பத்மபிரியா மற்றும் அலுவலக ஊழியர்களுடன் கூட்டணி வைத்துள்ள புரோக்கர்கள் இங்கே ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே நடத்தி வருகின்றனர். சொத்து விற்பனை, தானம், ஒப்பந்தம் என ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் கார்டு. அரசு கட்டணத்தை தாண்டி சுயலாப கட்டணம் என்ற பெயரில் பிடுங்கப்படும் லஞ்சம் சாமானிய மக்களை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்துள்ளது. அதிர்ச்சி இங்கே முடிவடையவில்லை. டிடிசிபி ஒப்புதல் இல்லாத அனுமதியற்ற மனைப்பிரிவுகளை பல லட்சம் ரூபாய் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு தாராளமாக பதிவு செய்து கொடுத்ததாக கடுமையான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக சர்ச்சையில் சிக்கிய ஒரு நிலத்தை சட்டப்பூர்வமாக்க புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருடன் ரகசிய கூட்டணி. மாநகராட்சிக்கே தெரியாமல் கிஃப்ட் டீட் பதிவு செய்யப்பட்ட விவகாரம் அதிகார வர்க்கத்தையே உலுக்கியுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி மற்றும் உள்ளூர் திட்டக்குழுமத்தில் புகார்கள் குவிந்துள்ளன. இப்போது நாம் சொல்லப்போகும் இந்த தகவல் இந்த ஊழல் சங்கிலியின் உச்சகட்டம். வேலூர் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான நிலம் விற்கப்பட்டுள்ளது. இந்த மெகா டீலில் அறக்கட்டளை விதிமுறைகளோ, என்ஓசி சான்றிதழோ, ஏன் நீதிமன்ற வழிகாட்டுதல்களோ கூட முறையாக பின்பற்றப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த ஒரு பதிவை மட்டும் முடித்துக் கொடுக்க சார் பதிவாளர் பத்மபிரியா சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை கைமாற்றாக பெற்றதாக ரகசிய தகவல்கள் கசிகின்றன. இந்த முறைகேடுகளை தோண்டி துருவிய செய்தியாளர்களுக்கு கிடைத்து மிரட்டல் மட்டுமே. நான் அமைச்சரின் ஆள், என்னை ஒன்றும் செய்ய முடியாது என அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் பெயரை தவறாக பயன்படுத்தி சார் பதிவாளர் மிரட்டியதாக எழுந்துள்ள புகார் அரசியல் வட்டாரத்திலும் அனலை கிளப்பியுள்ளது. லஞ்சம் கொடுத்தால்தான் பத்திரம் கிடைக்கும் என்றால் இது அரசு அலுவலகமா அல்லது வசூல் மையமா? இதுதான் இன்று வேலூர் மக்களின் குமுறல். வேலூர் ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடந்த மெகா ஊழலும் முறைகேடான வசூல் வேட்டையும் இப்போது நமது நிருபர் டைரியின் புலனாய்வு வளையத்திற்குள் சிக்கியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ள சர்ச்சைகள், புகார்கள் உண்மையா இல்லை வதந்தியா? காலச்சக்கரத்தின் சுழற்சியில் உண்மைகள் ஒவ்வொன்றாக ஆதாரத்துடன் வெளிவரும். K24 தமிழ் நியூஸ் உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.